ஆக்சுவலாக இப்போ எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா ஜீட்டோ ஸ்ட்ராங்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 625 சிசி தான் வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதனோட ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா 16 ஹெச்பி, 42 நியூட்டன் மீட்டர் டார்க் வரும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சின்ன யூஸ்க்காக மட்டும் மைலேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி வரும். நாங்கள் ரெஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லோடு எடுக்க உங்களுக்கு 28க்கு மேலே மைலேஜ் வரும். ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் வண்டி. சிங்கிள் சிலிண்டர் தான் இருக்கும். பேக் 3 வீலர் ஆட்டோ வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அது 4 வீல் வரும் உங்களுக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டயர் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு 155 வரும் டயர் சைஸு. தொட்டியோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.4 அடி தொட்டி நீளம், 5 அடி ஒரு அகலம். இது இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்கும், பின்னாடி இருக்கும். மற்ற வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று முன்னாடி இருக்கும், இல்லை டிரைவர் கீழே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் இன்ஜின் வண்டி. இது நல்ல மைலேஜ் வரும். நீங்கள் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் டீசல் டேங்க் கெப்பாசிட்டி. நீங்கள் 10 லிட்டர் ஃபுல் பண்ணால் சாலிடாக 300 கிலோமீட்டர் ஓட்டலாம் இந்த வண்டி. 300 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டலாம். ஏன்னா நல்ல மைலேஜ் வருது. ஆட்டோ இப்போ 30 வருது பார்த்தீங்களா, லிட்டருக்கு 30, ஷோராகவே உங்களுக்கு 30 வரும். நிறைய ஏஜென்சி, கேப்டிவ் கஸ்டமரு இந்த மாதிரிலாம் எல்லாமே இதுதான் வந்து எடுப்பாங்க. எல்லா இப்போ டைரிஸ் பார்த்தி மில்க் டைரி ஏஜென்சி, எல்லா ஏஜென்சியுமே இந்த வண்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கேப்டிவ் கஸ்டமர் ரெஸ்பாண்ட் வந்துச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் நிறையா தோட்டம் வச்சுருக்கவங்க, காய்கறி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது, அப்புறம் முட்டை வர பண்ணுறவங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன அதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக இருக்கும். நீங்கள் பைக்கில் என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் எல்லாமே இதில் செஞ்சுக்கலாம். மைலேஜ்னால டீசலுக்கே உங்களுக்கு கிட்ட 30 வரும் மைலேஜ். இதுலேயே சிஎன்ஜி இருக்குது உங்களுக்கு. சிஎன்ஜி இருக்குது உங்களுக்கு. இது பெட்ரோலும் இருக்குது இதில். என்ன ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில இந்த வண்டி வரப்போகுது. ஜீட்டோ ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு. இது பிரேக்கிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது முன்னாடி இப்போ லீஸ் ஸ்ப்ரிங் அந்த மாதிரிலாம் இருக்காது. இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கைல் ஸ்ப்ரிங் தான், நல்லாவே இருக்கும் வண்டி இது உங்களுக்கு. அதே மாதிரி இடம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு, எல்லாமே பெருசாகவே இருக்கும். இது ஃபுல்லாக டேஷ்போர்ட்லேயே இருக்கும் கீரை உங்களுக்கு. மேக்ஸிமம் எல்லாம் ஆமாம் டேஷ்போர்ட்லேயே இருக்கும் கீரை. ஓட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது D+1 தான் ஆர்டிஓ அப்ரூவல். ஆனால் உட்காரத்துக்குமே நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், 2 பேர் உட்காந்துக்கலாம். தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா 7.4 அடி வரும் தொட்டி நீளம். அகலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 அடி வரும். இது மற்ற பிராண்டோட தொட்டி நீளமும் அதிகம் உங்களுக்கு. இது எல்லாம் இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மைலேஜுக்காக யூஸ் பண்ணலாம். அந்த 3 வீல் வச்சுருக்கோங்க, புதுசாக தொழில் தொடங்க 3 வீல் ஆட்டோவில் பண்ணிட்டு இருக்கேன், நான் பெருசாக கொஞ்சம் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 3 சின்ன வண்டி செய்கிற வேலையும் செய்யும், பெரிய வண்டி செய்கிற வேலையும் செய்யும். பேலோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 815 கிலோ பேலோடு. 2 வருஷம் 72,000 கிலோமீட்டர் வாரண்டி இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 வரும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. ஆன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 580 வரும்.